ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு தையல் பழகு. நான் உங்கள் தையல் பழகு சர்வ பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்காக ஒரு குர்த்தியுடைய பாடிஸ் வந்து எப்படி பேட்டர்ன் மேக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாடிஸை வச்சு நம்ம வந்து ஏலைன் குர்த்தி வந்து நம்ம கிளாத்தில் வந்து கட் பண்ண போகிறோம். அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஏலைன் ஃப்ராகுடைய ஏலைன் குர்த்தி, அதாவது ஒரு நார்மலாக குர்த்தி ஸ்டிச் பண்ணாமல் ஒரு ஏலைன் டைப்பில் நம்ம வந்து குர்த்தி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம பேசிக்காக ஒரு பாடி வந்து நம்ம பேட்டர்ன் மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சார்ட் பேப்பர் வந்து சார்ட் பேப்பரை வந்து செலோ டேப் போட்டு ஒட்டி லாங்காக வந்து பேட்டர்ன் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு சிங்கிள் பேட்டர்ன் சீட் எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி 2 சார்ட் பேப்பர் எடுத்துகிட்டு A4 சைஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. இல்லைனா சார்ட் பேப்பர் கூட நீங்கள் வந்து செலோ டேப் போட்டு லாங்காக வந்து இது பண்ணிக்கோங்க பேட்டர்ன் மேக் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு பேசிக்கான குர்த்தியுடைய பாடிஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட்டர்ன் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வேஸ்ட்டு ஹிப்பு வரைக்கும் நம்ம எடுத்தால் போதும், கீழே வந்து ஃபுல்லாக வராது. பேசிக் பாடி மட்டும் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளாத்தில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு லென்த் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷோல்டர் மெஷர்மெண்ட், ஆம்கோல் மெஷர்மெண்ட், அதாவது உங்கள் பாடியிலேருந்து அளந்து வச்சு ஷோல்டர் டு ஷோல்டர் வேல்யூ, ஆம்கோல் டு ஆம்கோல் வேல்யூ, அதுக்கப்புறம் அப்பர் செஸ்ட் வேல்யூ, அதுக்கு பஸ்ட் மெஷர்மெண்ட், அதுக்கப்புறம் வேஸ்ட்டு ஹிப் மெஷர்மெண்ட், சீட் சுற்றளவு அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ ஹைட் வைக்கணும் அப்படிங்கிற நம்ம வந்து பேக் நெக் வந்து 5 வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ஹைட்டு, ஸ்லீவ் ரவுண்டு இதெல்லாமே எப்பவும் போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அடிஷ்னலாக நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா இதில் சீட்டு அது மட்டும் எக்ஸ்ட்ரா எடுப்போம். ப்ளவுஸ்க்கு வந்து வேஸ்ட் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து ஹிப்பு மெஷர்மெண்ட், அதாவது சீட் வந்து எடுப்போம். நீங்கள் எந்த அளவுக்கு சீட் வைக்கிறீங்களோ அங்கே வந்து அது எக்ஸ்ட்ரா எடுப்போம். ஸோ இதெல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க பாடியிலேருந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் நெக் பொறுத்து வந்து நம்ம ஷோல்டர் கால்குலேஷன் வந்து பண்ணணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் ஷோல்டர் வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. என்னுடைய ஃபுல் ஷோல்டர் வந்து 13 இன்ச்சு, அதை 2ஆக டிவைட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து பேட்டர்னில் வந்து ஃபோல்டிங்லேருந்து தான் மார்க் பண்ண போகிறோம். ஸோ 6 இன்ச் கிடைக்கும். அதுக்கப்புறம் பேக் நெக் 5 பொறுத்து நம்ம ஷோல்டர் வந்து மார்க் பண்ணணும். அதுக்கு வந்து உங்களுடைய ஆஃப் ஷோல்டர் என்னவோ அதுலேருந்து 1 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் பேக் நெக் 5 வைக்கிறீங்க அப்படின்னா ஆஃப் ஷோல்டர் கண்டுபிடிச்சி வச்சுருப்பீங்க, அதுலேருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல் ஆம்கோல் வந்து எனக்கு 13 இன்ச்சு, அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 6.5, அது வந்து என்னுடைய ஆஃப் ஆம்கோல். அதே மாதிரி பேக் நெக் 5க்கு வந்து நம்ம எவ்வளோ ஆர்ம் வைக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ ஆஃப் ஆர்ம் கிடைச்சதோ அதுலேருந்து 2 இன்ச் மைனஸ் பண்ணிக்கணும். அதாவது பேக் நெக்கை பொறுத்து இது வந்து நம்மளுக்கு ஷோல்டரும் ஆம்கோலும் சேஞ்ச் ஆகும். ஸோ நான் வந்து இப்போ பேக் நெக் 5 வைக்கிறேன் அப்படிங்கிறனால ஷோல்டரும் ஆம்கோலும் வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். ஸோ ஷோல்டர் வந்து 5.5, அதாவது ஆஃப் ஷோல்டர் வேல்யூலேருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் பேக் நெக் 5 வைக்கிறீங்க அப்படின்னா 1 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா வந்து கொடுத்துருக்கேன். க்ளோஸ் நெக்காக வச்சா எவ்வளோ ஷோல்டர் வைக்கணும் அப்படிங்கிறக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஷோல்டர் தியரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு பேக் நெக் 5க்கு வந்து நம்ம எவ்வளோ ஷோல்டர் ஆம்கோல் வைக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஆம்கோல் வந்து நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் வைக்க போகிறோம், ஆம்கோலுடைய ஹைட்டு. அதுக்கப்புறம் நம்ம பேட்டர்னில் வந்து நம்ம அளந்து பார்த்துட்டு நம்மளுடைய ஆர்ம் ரவுண்ட் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு பேட்டர்ன் சீட்டில் வந்து எடுத்துக்கிறேன். பேட்டர்ன் சீட் வந்து பார்த்திங்கன்னா 2 A4 சீட்டை A5 சீட்டை வந்து செலோ டேப் போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி லாங்காக கிடைக்கும், உங்களுக்கு ஹைட் அதிகமாக கிடைக்கும். இப்போ வந்து ரெஃபரன்ஸ் லைன் வந்து மேலேயும் சைடையும் ட்ரா பண்ணிக்கிறேன் 1/2 இன்ச்சுக்கு. இப்போ ஷோல்டர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த வேல்யூவை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 5.5 அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்லோப் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து அதிலிருந்து ஹைட் வந்து ஆம்கோல் ஹைட் வந்து 4.5 இன்ச் கிடச்சிது, அதை மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து சும்மா அப்ராக்சிமேட்டு தான் ஆம்கோல் ஹைட்டு. அதுக்கப்புறம் கீழே ஒரு லைன் வந்து ஹரிஜாண்டலாக ட்ரா பண்ணிக்கிறேன், அதுதான் வந்து நம்மளுடைய செஸ்ட் லைன். ஸோ இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்க போகிறேன். 1/2 இன்ச் ஸ்லோப் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து மீடியம் நெக் அப்படின்னா 1/2 இன்ச் ஸ்லோப் கொடுத்துக்கோங்க. க்ளோஸ் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா க்ளோஸ் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 3/4 இன்ச்சோ இல்லை அந்த மாதிரி கொடுத்தாலே போதும். டீப் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா 1 இன்ச் ஸ்லோப் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸ்லோப்புக்கு வந்து மீடியம்னா 1/2 இன்ச் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் நெக்காக வைக்கிறீங்க அப்படின்னா 3/4 இன்ச் கொடுத்துக்கோங்க. டீப் நெக் அப்படிங்கிறப்போ 1 இன்ச் கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக் வித்து வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்தது இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஆம்கோல் எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கழுத்துடைய அகலம் மார்க் பண்ணணும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, செஸ்ட் டிவைடட் பை 12. இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். இல்லை அப்படின்னா நீங்கள் ஷோல்டர் ஸ்ட்ராப்பை பொறுத்து நீங்கள் வந்து நெக்குடைய வித்தை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னுடைய அப்பர் செஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 28, அதை 12ஆல் டிவைட் பண்ணுறப்போ எனக்கு 2.3 கிடைக்கும். இதை வந்து நான் அப்ராக்சிமேட்டாக வந்து அக்யூரேட்டாக ஒரு 2.5 அப்படின்னு நான் வச்சுக்க போகிறேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிறத வந்து நான் ஷோல்டராக எடுத்துக்க போகிறேன். 3 இன்ச் வரும். 5.5 இருக்குது, அதில் 2.5 போகையில் பேலன்ஸ் வந்து 3 இன்ச் இருக்கும். அதை வந்து என்னோடய ஷோல்டர் ஸ்ட்ராப்பாக எடுத்துக்க போகிறேன். அதில் 1/4 இன்ச் வந்து நெக் அடிச்சு திருப்பு இருக்குது தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்து எனக்கு 2.25 இன்ச் தான் வந்து எனக்கு ஷோல்டராக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து ஷோல்டர் ஸ்ட்ராப் வந்து எனக்கு சின்னதாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2.5 இன்ச் வச்சுட்டு அது கூட 1/4 இன்ச் நெக் அடிச்சு திருப்புறதுக்கு சேர்த்து 2.25 எடுத்துக்கலாம். நான் வந்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். ஏன்னா நெக்கு வந்து அடிச்சு திருப்புறப்போ
நம்ம 1/4 இன்ச் விட அதிகமாகவே அடித்து திருப்பிடுவோம். அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, இப்போ வந்து நான் நெக்குடைய வித்து வந்து 2.5 இன்ச் வச்சுருக்கேன். பேலன்ஸ் 3 இன்ச் வந்து ஷோல்டர் ஸ்ட்ராப்பாக எடுத்துக்க போகிறேன். இது அப்படியே ஸ்லோப் லைனில் கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹைட் மார்க் பண்ணணும். நெக்குடைய ஹைட் மார்க் பண்ணணும். இப்போ நான் பேக் நெக் வந்து 5 வச்சுருக்கேன். அதோடைய ஷோல்டர் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதையவே மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து நான் 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் வந்து நான் ஒரு வி ஷேப்பில் மார்க் பண்ண போகிறேன். வி நெக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போடாமல் நம்ம வந்து அது ஒரு வி வந்து அப்படியே கிராஸாக வர மாதிரி பெண்டாகி வர்ற மாதிரி போட போகிறோம். ஸோ அதை எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேக்கில் வந்து ரவுண்ட் நெக் தான் கொடுக்க போகிறேன். ஸோ நான் வந்து டீப்பாக ஒரு விரிவாக வர்ற மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் வச்சு ரவுண்ட் நெக் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இன்னும் அகலமாக ட்ரா பண்ணணும் அப்படின்னா மேலே நெக்குடைய வித் 2.5 இன்ச் வச்சுருக்கீங்க அப்படின்னா கீழே வந்து 2.25 இன்ச்சாக எடுத்துக்கோங்க. பாட்டம் நெக் வித் வந்து 2.25 இன்ச்சாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து இந்த மாதிரி ஸ்வீட் கார்ட் நெக்கும் நீங்கள் ட்ரா பண்ணலாம். அப்படி இல்லைனா இப்போ வி நெக் வந்து ஒரு ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போடக்கூடாது. ஷோல்டர் ஸ்ட்ராப் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேருந்து கீழே நெக்குடைய ஹைட் மார்க் பண்ண இடத்துல கிராஸாக போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ண இடத்துல அதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போடாமல் அதில் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து உள்பக்கமாக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் ஸ்கேல் வச்சு அப்படியே பெண்டாக வளைச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வி நெக் போட்டு பாருங்கள், அழகாக இருக்கும். இன்னும் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக போடாமல் இந்த மாதிரி நெக் போட்டு பாருங்கள், அழகாக இருக்கும். வி நெக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஸாக போடக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி பெண்டாகி போட்டிங்கன்னா தான் அந்த ஷேப் வந்து இன்னும் அழகாக இருக்கும். வி நெக் ஷேப்பும் நல்லா நீட்டாக இருக்கும். இதை குர்த்தியில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், அழகாக இருக்கும். ஓகே, இதை வந்து நான் டார்க்காக போட்டு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆம்கோல் ரவுண்டு வந்து ட்ரா பண்ணணும். அதுக்கு வந்து மிட் பாயிண்ட் எல்லைன்லேருந்து மிட் பாயிண்ட்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். செஸ்ட் வந்து எனக்கு 28. அது கூட ஈஸ் அலவன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா அப்படியே 4 ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் மட்டும் நீங்கள் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லூஸ் ஃபிட்டுக்காக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கம்ஃபர்டபுளாக வேணும் அப்படின்னா நீங்கள் 28 இன்ச் கூட 2 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். அதாவது நம்ம அப்பர் செஸ்ட் கூட 2 இன்ச் ஆட் பண்ணி அதை 4 ஆல் டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து எனக்கு பார்த்திங்கன்னா 30/4 போடுறப்போ எனக்கு 8 இன்ச் கிடைக்கும். அதை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போவும் அதே தான் சேம் 7.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அந்த மாதிரியும் மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து 4 ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் கொடுக்கலாம். 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ ஈஸ் அலவன்ஸ் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈஸ் அலவன்ஸ் 2 இன்ச் 3 இன்ச் கொடுத்துட்டு 4 ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லைனில் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு எல்க்கு அந்த இதிலிருந்து எல்லுடைய மிட்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு கர்வ் ட்ரா பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ஆஃப் ஆம்கோல் வந்து 6.5 அந்த 6.5 கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து கம்மியாக தான் வருது. அப்போ நான் வந்து 5.5 இன்ச் தான் வருது. மறுபடியும் எனக்கு 1 இன்ச் வேணும். அதனால் அந்த 1 இன்ச் வந்து கீழே மார்க் பண்ணிக்கிறேன், எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 4.5 இன்ச் மார்க் பண்ணேன். இப்போ வந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்க போகிறேன். செகண்ட் வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம ஆம்கோல் ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் 1 இன்ச் வந்து அதிகப்படுத்தி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு கம்மியாக வருது அப்படிங்கிறனால நான் அதிகப்படுத்தி மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து அதிகமாக வருது அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி தான் மிட்டிலிருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆம்கோல் ஹைட்டில் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் வச்சு ரவுண்டு வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 5.5 இன்ச்சில் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். 5.5ல் பாதி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லைன்லேருந்து மிட் பாயிண்ட் 1 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி கர்வ் எடுத்துக்கிறேன். ஷேப் வந்து அந்த செஸ்ட் லைனில் போய் டச் ஆகணும். செஸ்ட்டில் கரெக்டாக கனெக்ட் ஆகக்கூடாது, உள்ளேயே வந்து நம்ம கனெக்ட் ஆகிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இன்னும் ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் விடலை. நம்ம வந்து அதை வந்து கிளாத்தில் தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். சீம் அலவன்ஸ் நம்ம ஷோல்டர் ஜாயினிங்காக விடுவோம் இல்லையா, அதை நம்ம கிளாத்தில் தான் மார்க் பண்ண போகிறோம். இப்போ வித்தவுட் சீமில் தான் நம்ம வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கோம். ஈஸ் அலவன்ஸ் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் வேஸ்ட்லேயும் நீங்கள் ஈஸ் அலவன்ஸ் வந்து கொடுக்கணும். இப்போ மேலே என்ன பண்ணுறீங்களோ அதைவே வேஸ்ட்லேயும் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு மேலே செஸ்ட்டு வந்து 28, அது கூட 2 இன்ச் ஆட் பண்ணி 4 ஆல் டிவைட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதே மாதிரி வேஸ்ட் மார்க் பண்ணுறப்பவும் அதே மாதிரி தான். வேஸ்ட் இப்போ 25 அப்படின்னா அது கூட 2 இன்ச் ஆட் பண்ணி அதை வந்து 4 ஆல் டிவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் எல்லாமே நம்ம கிளாத்தில் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்வளைவு ட்ரா பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் ஆம்கோல் ட்ரா பண்ணுறதுக்கு உள்ளேருந்து அந்த நம்ம மிட் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஆம்கோல் ஹைட்டில் அதுலேருந்து உள்பக்கமாக அதாவது வெளிப்பக்கமாக ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அதை வந்து உள்ளே தள்ளி கர்வாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் மட்டும் உள்ளே தள்ளி, அதாவது கீழே மிட் பாயிண்ட்லேருந்து 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணுவோம் பேக் ஆம்கோலுக்கு. ஃப்ரண்ட் ஆம்கோலுக்கு வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. எல்லைன்லேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணி இந்த கர்வ் எடுத்துக்கோங்க. அப்புறம் செக் பண்ணி பாருங்கள், சேம் 6.5 இன்ச் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க.
ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்து மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணணும். பஸ்ட் லென்த்து ஷோல்டர் டு பஸ்ட் லென்த் வந்து மார்க் பண்ணணும். அண்டர் பஸ்ட் லென்த் மார்க் பண்ணிவிட்டு அங்கே தான் நம்ம பஸ்ட் லைன் வந்து பஸ்ட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அங்கே தான் வந்து நம்ம பஸ்ட் மெஷர்மெண்ட்டை வந்து 4ஆக டிவைட் பண்ணி மார்க் பண்ணணும். ஸோ பஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து எனக்கு 27, செஸ்ட்டு வந்து 28. ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டை விட பஸ்ட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு அதிகமாக வரும். அது என்ன வருதோ நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கோங்க. வெளிப்பக்கமாக தான் வரும். செஸ்ட் எங்கே மார்க் பண்ணுமோ அங்கேருந்து வெளிப்பக்கமாக தான் வரும். ஒரு சிலருக்கு உடம்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வெளியில் தான் வரும். அடுத்தது வந்து வெயிஸ்ட் லைன் மார்க் பண்ணணும். வெயிஸ்ட் லைன் எப்பவும் போல் நம்ம ப்ளவுஸுக்கு மார்க் பண்ணுற மாதிரி ஷோல்டர்லேருந்து வெயிஸ்ட் வரைக்கும் எவ்வளோ ஹைட் இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பஸ்ட் பாயிண்ட் வந்து 9 இன்ச் வந்தது. ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் டு அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து 9 இன்ச் வந்தது. அதை மார்க் பண்ணிக்கிறேன். வெயிஸ்ட் பாயிண்ட் வந்து 13 இன்ச் வந்தது. ஒரு சிலருக்கு வந்து ஹைட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு 14 இன்ச் வரும். ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு 13 இன்ச் 12 இன்ச் அந்த மாதிரி வரும். மீடியம் ஹைட் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 13 இன்ச் வச்சுக்கலாம். ரொம்ப ஹைட் இருக்கிறவங்களுக்கு 14 to 15 இன்ச் வரைக்கும் நீங்கள் ஹைட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஹிப் லைன் ட்ரா பண்ணணும். ஹிப் லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து ஹிப்பு வரைக்கும் எவ்வளோ ஹைட் இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது சீட்டுடைய ஹைட் வந்து 20லேருந்து 22 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு சிலர் வந்து 22ல் சீட் கொடுத்தாலும் நீங்கள் அந்த சீட்டை வந்து இன்னும் மேலே தள்ளி கூட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து 22 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ மேலே தள்ளி கூட நீங்கள் சீட்டு வந்து அந்த சீட்டு ஸ்டிச் பண்ணுவீங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் சைடில். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஈஸ் அலவன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செஸ்ட்டில் வந்து 1/2 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி வெயிஸ்ட்லேயும் வந்து 2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து செஸ்ட் 28, அதை 2 இன்ச் கூட்டிகிட்டு 4ஆல் டிவைட் பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி வெயிஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் கூட்டிகிட்டு 4ஆல் டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க. செஸ்ட்டில் என்ன பண்ணீங்களோ அதையவே பண்ணிக்கோங்க. பஸ்ட்டில் வந்து நீங்கள் எந்த ஒரு ஈஸ் அலவன்ஸும் கொடுக்க வேண்டாம். 4ஆல் டிவைட் பண்ணி அப்படியே போட்டுக்கோங்க. உங்களுடைய பஸ் மெஷர்மெண்ட்டை அப்படியே 4ஆல் டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஹிப்புக்கிட்டையும் பார்த்திங்கன்னா 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் இன்னும் 1 இன்ச் கூட நீங்கள் ஈஸ் அலவன்ஸ் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஹிப்புக்கிட்ட வந்து ஒரு சிலருக்கு பம் ஏரியா வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் இன்னுமே ஈஸ் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ஹிப்பு சீட்டு சுற்றளவு என்ன வந்ததோ அதை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 1 இன்ச் வரைக்கும் நீங்கள் ஈஸ் அலவன்ஸ் கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். சீம் அலவன்ஸ் எல்லாமே நம்ம பேட்டர்னில் போட மாட்டோம். நம்ம கிளாத்தில் தான் வந்து கொடுக்கணும். இது வந்து ஈஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய நம்மளோட அதாவது ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கிடையாது. நம்மளுடைய கம்ஃபர்டபுளுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய கொஞ்சம் லூஸ்க்காக கொடுக்கக்கூடிய அளவு. இதை அப்படியே வந்து நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி குர்த்திக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணுமோ அதே மாதிரி தான் இங்கேயும் மார்க் பண்ணுறோம். இப்போ வந்து செஸ்ட் லைன்லேயும் பஸ்ட் லைனில் எந்த ஒரு ஈஸ் அலவன்ஸும் கொடுக்கல. அதனால் நான் அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெயிஸ்ட் லைன் கூட கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம எங்கே ஈஸ் அலவன்ஸ் கொடுத்தோமோ அங்கே வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்து மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கே வந்து அப்படியே வந்து கிராஸாக வந்து பெண்ட் ஆகி வரும். ஒரு சிலருக்கு வந்து செஸ்ட்டை விட ஹிப்பு சீட்டு, அதாவது செஸ்ட்டை விட வெயிஸ்ட்டு ஹிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ வெளிப்பக்கமாக வரும். எனக்கு வந்து நான் வெயிஸ்ட்டு, அதாவது எனக்கு வந்து மெஷர்மெண்ட், அதாவது நான் வந்து மீடியம் பாடி, அதாவது ரொம்ப லீனான பாடி அப்படிங்கிறனால நான் வந்து எனக்கு இந்த மாதிரி தான் உள்பக்கமாக வந்திருக்கு. ஸோ ஹிப்பு வரைக்கும் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து கீழே ஒரு 2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. எதுக்காக அப்படின்னா நம்ம கீழே நம்மளுக்கு எங்கே சுடிதாருடைய ஹைட் முடியுதோ, குர்த்தியுடைய ஹைட் எங்கே முடியுதோ அங்கே வந்து நம்ம சீட்டில் என்ன மார்க் பண்ணமோ அதே இதையே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா மறுபடியும் ஒரு 1 இன்ச் சேர்த்தி கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். கீழே அதாவது பாட்டம், குர்த்தியுடைய பாட்டமில் நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா, அது இங்கே வந்து நம்ம ஏலைன் டைப்பில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால நம்ம வந்து இங்கே வந்து நம்ம கிளாத்தில் தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். ஏலைன் டைப்பில் அப்படிங்கிறனால நம்ம வந்து அப்படியே ஹிப்பிலேருந்து ஸ்ட்ரைட்டாக கிராஸாக எவ்வளோ துணி இருக்குதோ அதை அப்படியே நம்ம இழுத்து விட போகிறோம். ஸோ அதனால் சும்மா ஒரு 2 இன்ச் மட்டும் கீழே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஆனால் நம்மளுக்கு ஹிப்பு வரைக்கும் தான் அந்த பேட்டர்ன் வரும். பாடிஸ் வந்து ஹிப்பு வரைக்கும் தான் நம்மளுக்கு வரும். அதைத்தான் நம்ம வந்து கிளாத்தில் கட் பண்ண போகிறோம். இதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 2வது ஒரு ஆம்கோல் ட்ரா பண்ணோம் இல்லையா, அதாவது ஆம்கோல் ஹைட் அதிகப்படுத்தி மறுபடியும் ட்ரா பண்ண இல்லையா, அதுதான் எனக்கு கரெக்டான ஆம்கோல். அதனால் நான் அதையும் கட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து அந்த ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணதுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம நார்மலாக இப்போ பேசிக்காக குர்த்திக்கு எப்படி பேட்டர்ன் போடுவோமோ அதே மாதிரி தான் ஹிப்பு வரைக்கும் தான் போட போகிறோம். நம்ம கீழே வந்து ஏலைன் டைப்பில் அப்படியே நம்ம கிராஸாக போட போகிறோம். பேட்டர்னை வச்சுட்டு நம்ம வந்து துணியில் போட போகிறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு கிளாத் எடுத்துக்கோங்க.
பேட்டர்ன் கட் பண்ணியாச்சு. கிளாத் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு பார்த்திங்கன்னா 3.5 மீட்டர் வந்து வாங்கியிருக்கேன். அதாவது இந்த மாதிரி கிளாத்து நைட்டி கிளாத் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், இல்லைனா காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து காட்டன் கிளாத் தான் எடுத்திருக்கேன். வித்தவுட் லைனிங் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதனால் நல்லாவே ஒரு காட்டன் கிளாத் தான் எடுத்திருக்கேன். இது வந்து காட்டன் கிளாத் வந்து நல்லா திக்காக இருக்கிறதுனால நான் லைனிங் வந்து கொடுக்க போகிறதில்ல. இதுவே எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹைட் வைஸில் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அதாவது கரைப்பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். கரைப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சைடு செல்வெஜ் அப்படின்னு சொல்லுவோம். கரைப்பகுதியை செல்வெஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபினிஷ் ஆகாமல் இருக்கிறத ராயேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹெல்வெஜ் பகுதியை நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி மடிக்கணும். கரைப்பகுதி வந்து நம்ம பக்கமும் ஆப்போசிட் பக்கமும் இருக்கணும். பிசுறும் நேராக இருக்கணும். அந்த மாதிரி ஹைட் வைஸில் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஹைட் வைஸில் ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வித் வைஸில் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பக்கம் பார்த்திங்கன்னா 4 மடிப்பு இருக்கும். அதாவது 2 மடிப்பு இருக்கும். மொத்தம் 4 கிளாத் இருக்கும். ஆப்போசிட்டில் 2 கரைப்பக்கம் இருக்கும். மேலேயும் கீழேயும் பிசுறாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி நீட்டாக வந்து ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. நைட்டி கட் பண்ணுறதுக்கும் இதே மாதிரி தான் மடித்து போடணும். குர்த்திக்கும் இதே மாதிரி தான் மடித்து போடணும். மேல் பக்கம் வந்து ஃபோல்டிங் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. மேலே எதுக்காக ஃபோல்டிங் வரணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல தான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா நம்ம குர்த்தி கட் பண்ணது போக நமக்கு மேல் பக்கமாக தான் கிளாத் இருக்கும். அதில் தான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ ஃபோல்டிங் சைட் இருந்தால் தான் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பேட்டர்ன் சீட்டை வந்து நீட்டாக வந்து கிளாத்தை மடித்து போட்டுட்டு பின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பேட்டர்ன் சீட்டை அப்படியே மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச் மட்டும் ஷோல்டர் ஜாயினிங்காக மேலே எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கும் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. இனிமேல் தான் நம்ம சீம் அலவன்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறோம். ஷோல்டர்லேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கரெக்டான பேட்டர்னை விட்டு ஒரு 1/4 இன்ச், ஏன்னா நான் வந்து பேட்டர்னில் வந்து லூஸ் அலவன்ஸ் கம்மியாக தான் கொடுத்தேன். அதனால் ஒரு 1/2 இன்ச் வெளிப்பக்கமாக எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். நீங்கள் ஆல்ரெடி வந்து செஸ்ட்டில் 2 இன்ச் ஆட் பண்ணி 4 ஆல் டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி வெயிஸ்ட்லேயும் 2 இன்ச் ஆட் பண்ணி 4 ஆல் டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க. சீட்லேயும் வந்து 2 இன்ச் ஆட் பண்ணி 4 ஆல் டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து மார்க் பண்ணுறப்போ 1/2 இன்ச் மட்டும்தான் கொடுத்தேன். அதனால் வந்து மறுபடியும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். பேட்டர்ன்லேருந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம சீம் அலவன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ நான் அப்படியே வந்து ட்ரேஸ் எடுத்துக்கிறேன். பேட்டர்னில் என்ன இருக்கோ அதை அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பேட்டர்னை ஒட்டியே ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து பேட்டர்னில் வந்து லூஸ் அலவன்ஸ் கம்மியாக கொடுத்ததுனால மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம்ஃபர்டபுளுக்காக கொடுத்துக்கிறேன். சம்மர் டைம் அப்படிங்கிறனால கொஞ்சம் லூஸ் ஃபிட்டாகவே இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஏலைன் டைப் வந்து கொஞ்சம் லூஸாகவே இருந்தாலே நல்லா தான் இருக்கும். ரெடிமேட் டைப்பில் கூட நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இனிமேல் தான் நம்ம வந்து ஈஸ் அலவன்ஸ் எல்லாமே கொடுக்கணும். சீட்டு வரைக்குமே நான் வந்து அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கிறேன். நெக்கெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி வேண்டாம். நெக்கெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக கட் பண்ணணும். ஏன்னா பேக் நெக் தனியாக, ஃப்ரண்ட் நெக் தனியாக கட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பேக் நெக் வந்து மார்க் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம கட் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கில் உள்வளைவும் நம்ம ட்ரா பண்ணணும். ஓகே, இப்போ வந்து ஹைட்டு மார்க் பண்ணணும். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா குர்த்தியுடைய என்னுடைய ஹைட் வந்து ஷோல்டர்லேருந்து எனக்கு, அதாவது நீ வரைக்கும் எனக்கு எவ்வளோ குர்த்தி ஹைட் வேணும். ஏலைன் டைப்பில் வந்து கொஞ்சம் நீயை விட இறக்கி போட்டாலே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுடைய முட்டி இருக்கு இல்லையா, முட்டியை விட ஒரு 1 இன்ச்சோ 2 இன்ச்சோ எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 38. ஸோ அந்த 38 கூட நீங்கள் வந்து 1 இன்ச் ஆட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா கீழே மடித்து தைக்கணும் இல்லையா, ஹெம்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணணும் அதுக்காக. ஸோ வந்து நான் 39 இன்ச்சஸாக எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு 39 இன்ச்சஸாக எடுத்துக்கிறேன் ஹைட்டு. மேலே வந்து ஆல்ரெடி ஷோல்டர் ஜாயினிங்காக 1/2 இன்ச் விட்டுருந்தோம். நீங்கள் வந்து ஷோல்டர் ஜாயினிங்க்கு விடாமல் இருந்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச் சேர்த்து எடுத்துக்கோங்க. உங்களுடைய குர்த்தியுடைய ஹைட்டு கூட 1.5 இன்ச் ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கீழே வந்து நம்ம ஏலைன் டைப்பில் வந்து நம்ம எங்கே ஹிப்பு மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கேருந்து அப்படியே நம்ம கிராஸாக எவ்வளோ கிளாத் இருக்கோ அவ்வளோ வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ சைடில் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். மேலே வந்து 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறேன். வேஸ்ட்டுக்கிட்டையும் 1.5 இன்ச் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சீட்டுக்கிட்ட 1 இன்ச் கொடுத்தா போதும். மேலே 1.5 இன்ச்சும் வெயிஸ்ட்டுக்கிட்டையும், அதாவது இடுப்பு பகுதிக்கிட்ட 1.5 இன்ச்சும் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கோங்க. கீழே வர்றப்போ 1 இன்ச் மட்டும் கொடுத்தா போதும். ஏன்னா நம்ம அவ்வளோ கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா குர்த்தியுடைய ஃபிட்டிங்கில் குர்த்தியுடைய அந்த ஷேப் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ 1 இன்ச் மட்டும் கொடுங்க. நம்ம குர்த்தியுடைய ஷேப் வந்து அழகாக கிடைக்கணும் அப்படின்னா கீழே சீம் அலவன்ஸ் வந்து கம்மியாகவே கொடுத்துக்கலாம். இப்போ பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ சீட்டு கொடுத்துருக்கோமோ, சீட்டில் நீங்கள் எவ்வளோ லென்த் வச்சுருக்கீங்களோ அதை விட 1 மடங்கு அதிகமாக இருந்தாலே போதும். இப்போ சீட்டுக்கிட்ட உங்களுக்கு ஒரு 10 இன்ச் வருது அப்படின்னா 10 இன்ச் மறுபடியும் எக்ஸ்ட்ரா கீழே இருக்கணும் பாட்டமில். அதாவது குர்த்தியுடைய ஹைட் நம்ம எங்கே மார்க் பண்ணணுமோ அங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணியிருப்போம் இல்லையா, சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணி மார்க் பண்ணியிருப்போம், அங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து அதிகமாக இருக்கணும். இப்போ நான் 10 இன்ச் எனக்கு வருது அப்படின்னா நான் ஒரு 10 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து 20 இன்ச் கிட்ட மார்க் பண்ணிக்க போகிறேன். இப்போ எனக்கு வந்து மேலே வந்து 8.5 இருக்குது. கீழே வந்து ஒரு 10 இன்ச் அதிகமாக எடுத்து 18 இன்ச் கிட்ட மார்க் பண்ணிக்கிறேன்.
உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எங்கே மார்க் பண்ணிக்கிறேன்னு. அதே அங்கேருந்து மறுபடியும் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். சீட்டுக்கிட்ட நம்ம எவ்வளோ சீம் அலவன்ஸ் தையலுக்காக கொடுத்தோமோ அதே அளவை கீழே பாட்டம்லேயும் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம அந்த ஏலைன் ஷேப் வந்து ட்ரா பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி கிராஸாக ஸ்கேல் வச்சு நம்ம ஹிப் லைன் எங்கே ட்ரா பண்ணியிருக்கோமோ அது கூட அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிராஸாக ஃப்ளார் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அது ஏலைன் டைப்பில் அழகாக இருக்கும். ஓகே, இப்போ சீம் அலவன்ஸ் எங்கே கொடுத்தோமோ அங்கே இன்னொரு லைனையும் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ஏலைன் டைப் 2 விதத்தில் நீங்கள் மார்க் பண்ணலாம். ஒன்று வெயிஸ்ட்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கிராஸாக இழுத்து விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா சீட்லேருந்தும் நீங்கள் இழுத்து விட்டுக்கலாம். அதாவது ஹிப்பு மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, பஸ்ட், அதாவது உங்களுடைய இது பெட்டக்ஸை சுற்றி எடுத்திருப்பீங்க இல்லையா, அங்கேயும் அந்த லென்த்து மார்க் பண்ணியிருப்பீங்க, அங்கேருந்தும் நீங்கள் கிராஸாக போடலாம். இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வெயிஸ்ட்டிலிருந்தும் நீங்கள் கிராஸாக எடுத்துக்கலாம். இப்போ கீழேருந்து பாட்டம்லேருந்து ஒரு 2 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிறேன். 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம கீழே எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ, இப்போ நான் வந்து 18 இன்ச் எடுத்திருக்கேன், அதில் பாதி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஏலைன் டைப்பில் இப்படி நம்ம லைனிங் கட் பண்ணுறப்போ கிராஸாக போடுவோமோ அது மாதிரி பெண்டாக போட்டுக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இந்த மாதிரி பெண்டாகி இருக்கணும். ஸோ கீழே எவ்வளோ அகலம் இருக்குதோ அதில் பாதி மார்க் பண்ணிவிட்டு கீழேருந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2வது ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் பார்த்தீங்களா, வெயிஸ்ட்லேருந்து அப்படியே நான் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறேன். வெயிஸ்ட்லேருந்து அப்படியே கிராஸாக கொடுத்துக்க போகிறேன். ஏலைன் டைப் வந்து அப்படியே கொடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரியும் கொடுக்கலாம், இல்லை சீட்லேருந்தும் நீங்கள் கொடுக்கலாம். அது உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த கிராஸ் லைனை வந்து நான் அப்படியே வெயிஸ்ட் கூட நான் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஏலைன் டைப் வந்து ரொம்பவும் ஈஸி தான். அதாவது நீங்கள் ஹிப்பு வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை அப்படியே ஃபுல்லாக விட்டுக்கிறதா இருந்தாலும் விற்றுக்கலாம், இல்லைனா 10 இன்ச் மட்டும் அதிகமாக எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நெக் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பேட்டர்ன் சீட்டை வச்சு நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு எல்லாமே ட்ரேஸ் எடுத்துக்கிறேன். அந்த இடத்துல தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும், நெக் வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், ஏலைன் டைப் வந்து பாருங்கள் நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 இருக்குது. ஃபஸ்ட்டு பேக் ஆம்கோல் ட்ரா பண்ணிவிட்டு பேக் நெக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. பேட்டர்னில் எப்படி மார்க் பண்ணிங்களோ அதே மாதிரி தான். பேக் நெக் வந்து நான் 5 வச்சுருக்கேன், ஃப்ரண்ட் நெக் வந்து 6 வச்சுருக்கேன். ஸோ பேக் நெக்கை பொறுத்து தான் ஷோல்டரும் ஆம்கோலும் நம்ம மார்க் பண்ணி சேஞ்ச் ஆகும். நீங்கள் எந்த மாதிரி குர்த்தி க்ளோஸ் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா க்ளோஸ் நெக்குடைய ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. டீப் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா டீப் நெக்கோடைய ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேக் நெக் ட்ரா பண்ணிவிட்டு பேக் நெக்கை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதில் மேலே ஃபோல்டிங் சைடு இருக்கும், அதை வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்லீவில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டிசைன் வைக்க போகிறேன். பேண்ட்டு கிளாத்தை வச்சு சின்னதாக ஒரு வி மாதிரி கீழே வர்ற மாதிரி ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது ஸ்லீவ் ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்லீவ் தனியாக கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து தனியாக பார்க்கலாம். இதில் ஸ்லீவ் கட் பண்ணுறது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணுறது வந்து நம்ம ஸ்டிச்சிங்கில் பார்க்கலாம். ஓகே, இப்போ பேக் நெக் வந்து 5 இன்ச் மார்க் பண்ணி அப்படியே ரவுண்ட் நெக் வந்து ட்ரா பண்ணி தனியாக எடுத்துக்க போகிறேன். கிளாத்தை வந்து தனியாக எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து தனியாக மார்க் பண்ணிக்க போகிறேன். வி நெக் வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போ மேலே வந்து நெக்குடைய வித்து நம்ம 2.5 இன்ச் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ஷோல்டர் வச்சிங்களோ அதில் ஷோல்டர் ஸ்டாப் போக மீதி எவ்வளோ நெக்குடைய வித்து கிடச்சிதோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணி எப்பவும் போல் நெக் வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க. நான் பேட்டர்னில் என்ன மார்க் பண்ணுமோ அதே தான் நான் வந்து அதாவது ஃபேப்ரிக்லேயும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். வி நெக்குக்கு வந்து இந்த மாதிரி கிராஸாக மார்க் பண்ணக்கூடாது. 1/2 இன்ச் உள்பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பென் ஷேப்பில் வி நெக் கொடுக்க போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு அழகாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு கீழே பேக் நெக்கில் வந்து இன்னும் அகலமாக வேணும் அப்படின்னா நீங்கள் நெக்குடைய வித்தை அதிகமாக எடுத்துக்கலாம். பாட்டம் நெக் வித் ப்ளவுஸில் நம்ம பண்ணுவோம் இல்லையா, மேலே குறுகலாக இல்லாமல் கீழே வந்து குறுகலாக இல்லாமல் அகலமாக வர்றதுக்கு அந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இதே மாதிரி ஃப்ரண்ட் ஆம்கோல் வந்து உள் பக்கமாக குடஞ்சி மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன ஃப்ரண்ட் ஆம்கோல் வந்து ட்ரா பண்ணல. ஃபஸ்ட்டு நெக்கை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் ஆம்கோல் வந்து குடஞ்சி மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் உள் பக்கமாக குடஞ்சி அப்படியே ரஃபாக ட்ரா பண்ணி கட் பண்ணிக்க போகிறேன். ஓகே,
அப்புறம் எங்கெங்கெல்லாம் நாச்சஸ் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ 6.5 இன்ச் கரெக்டாக வருதான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். இதே மார்க் பண்ணி தான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணணும். நம்ம எவ்வளோ அதாவது கிளாத்தில் எவ்வளோ ஆம்கோல் கிடச்சிதோ அந்த ஆம்கோல் கர்வு தான் நம்ம வச்சு ஸ்லீவ் கட் பண்ணணும். பாருங்கள், ஃப்ரண்ட் நெக் வந்து வீ நெக் வந்து இந்த மாதிரி அழகாக கிடைக்கும். ஓகே, இது வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணலாம், இல்லைன்னா கேன்வாஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணலாம். அது எல்லாமே ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஷோல்டர் கரெக்டாக வச்சுட்டு அங்கங்கே நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. எங்கெங்கெல்லாம் ஸ்டிச்சிங் வருதோ அங்கெல்லாம் நாச்சஸ் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பேக் பார்ட்டையும் மேலே ஃப்ரண்ட் பார்ட் கூட மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் சிசர் கட் கொடுத்து வச்சுக்கோங்க. எங்கே ஆம்கோல் முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் கொடுத்துருக்கோம். சீம் அலவன்ஸ் 1 இன்ச் கொடுத்தது இடத்துல அங்கே வந்து ஒரு நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வேஸ்ட் எங்கே வருதோ அந்த இடத்துலையும் ஒரு நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஹிப் மெஷர்மெண்ட் எங்கே வருதோ அங்கேயும் ஒரு நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. கீழே மடிச்சடிக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருப்போம் 1 இன்ச், அங்கேயும் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுட்டு அங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஹெம்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நம்ம 4 மடித்து போட்டுக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம மேலே ஃபோல்டிங் இருந்தது இல்லையா, அந்த கிளாத்தை எடுத்துருக்கோம். ஸோ பேலன்ஸ் வந்து இவ்வளோ கிளாத்து தான் இருக்கும். ஒரு சிலருக்கு இன்னுமே கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஹைட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஃபோல்டிங் போட்டிருக்கோம். 2 ஸ்லீவுக்குமே சேர்த்து மொத்தம் 4 கிளாத் இருக்குது. கீழே மடிச்சடிக்கிறதுக்காக இப்போ வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நான் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தையலுக்கு சேர்த்து ஒரு 6.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்கும் சேர்த்து நான் ஒரு 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு ஃபினிஷிங்கில் 5.5 இன்ச் தான் கிடைக்கும். நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் சேர்த்து நான் 6 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கேப்புடைய ஹைட் வந்து 2.8 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாத்துடைய ஹைட் கேப் ஹைட் வந்து உள்வளைவு நம்ம ஷேப் எடுக்கிறதுக்காக 2.8 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஹைட்டு நம்ம எங்கே மார்க் பண்ணுமோ அங்கேருந்து உள்பக்கமாக தான் அந்த 2.8, அதாவது உங்களுடைய கேப் ஹைட்டை வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஆம் கர்வ் வந்து நம்ம அளந்து பாக்கியில் 6.5 இன்ச் கிடச்சிது. எனக்கு வந்து ஆஃப் ஆம்கோல் வந்து 6.5, அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸாக லைன் போட்டுக்கிறேன். இதில் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் ஆம்கோல் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இதில் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே ஷேப் வந்து எடுத்துகிட்டு நம்ம 1 இன்ச் எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அதில் கொண்டு வந்து இந்த மாதிரி கர்வாக வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே வந்து எக்ஸ்ட்ரா வந்து சீம் அலவன்ஸ் வந்து தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் வந்து நான் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து குர்த்தியில் வந்து 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்தோம், அதே மாதிரி கொடுத்துக்கிறேன். மேலே ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்லீவ்லேயும் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம ஸ்லீவ் ரவுண்டு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தையலுக்கான 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸாக ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வந்து 2 கிளாத் இருக்குது. மொத்தமாக வந்து 4 ஃபோல்டில் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து அப்படியே மேலே இருக்கிற இந்த பேக் ஆம்கோல் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் ஆம்கோல் ட்ரா பண்ணிவிட்டு குடஞ்சி வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 4 கிளாத்தாக இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேக் ஆம்கோல் வந்து கட் பண்ணிவிட்டு அங்கங்கே நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. எங்கெல்லாம் நாச்சஸ் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. மடிச்சடிக்கிறதுக்கு விட்ட இடத்துலையும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் ரவுண்ட், அதாவது நம்ம ஆம்கோல் ரவுண்ட் எங்கே முடியுதோ அங்கேயும் ஒரு நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்லீவுடைய சென்டர் பாயிண்ட்லேயும் ஒரு நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லீவை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உள்வளைவு வந்து கட் பண்ணி எடுக்கணும். நம்ம இன்னும் உள்வளைவு வந்து கட் பண்ணல, ட்ரா பண்ணல, அதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது டீட்டெயில்டு வீடியோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நான் நார்மல் ஸ்லீவ் தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். நான் பேண்ட் கிளாத் வச்சு ஒரு டிசைன் வந்து கொடுக்க போகிறேன். அதனால தான் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். 6 இன்ச் தான் எடுத்திருக்கேன். ஃபினிஷிங்கில் 5.5 இன்ச் கிடைக்கும். இதில் பார்டர் வந்து நான் கொடுத்து அட்டாச் பண்ண போகிறேன். நீங்கள் ஷார்ட் ஸ்லீவ் கொடுக்குறதா இருந்தாலும் இன்னும் ஷார்ட் ஸ்லீவ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உள் பக்கமாக நம்ம ஸ்லீவுடைய ஹைட்லேருந்து 1 இன்ச் கர்வ் கொடுத்தோம் இல்லையா பேக் ஆம்கோலுக்கு, இப்போ 1/2 இன்ச் மட்டும் கொடுத்துட்டு ஃப்ரண்ட் ஆம்கோல் வந்து அப்படியே எஸ் மாதிரி பெண்ட் பண்ணி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம ஏலைன் குர்த்திக்கு வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட், அதுக்கப்புறம் ஸ்லீவு எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டிச்சிங் வீடியோவில் ஸ்லீவில் எப்படி வந்து வி பேட்ச் ஒர்க் மாதிரி ஒரு வி டிசைன் வர்ற மாதிரி எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்களும் பார்த்துட்டு எனக்கு கட் பண்ணி ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான்.
இப்போ உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன். 6.5 இன்ச் கிடைக்கணும். ஸ்லீவுடைய ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு 6.5 இன்ச் கிடைக்கணும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.